டேஸ்ட்டை பண்ணிட்டு குப்பைக்கு போயிடும். அடுத்தது டேஸ்ட்டை பண்ணிட்டு அந்த ஃபுட் எங்கே போயிடும்? அடுத்த நொடியே தூக்கி வெளில தூக்கி போட்டுருவாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ளஷ், உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அந்த மாம்சம் தானே அவங்களுக்கு தீனி தவிர உங்களுடைய இருதயமோ, உங்களுடைய எண்ணங்களோ, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளோ, உங்களுடைய இருதயத்தின் உணர்வுகளோ அவங்களுக்கு சிந்தையில பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உங்களை யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா வேலை ஓவர். ஐயா ஃபர்ஸ்ட் நாளே சொன்னார் பாருங்க, ஆசை 60 மோகம் 90 நாள்ல செட்டில்டு. நீங்க அடுத்து வேற எங்கேயா போனா அவர் எங்க வேற எங்கேயா போயிடுவார். கிளியரா நான் சொல்றது? ஸோ உங்களுக்காக இறங்கி வேலை செய்யறவங்களையும் நம்பாதீங்க. வாக்குறுதிகளை கொடுப்பாங்க உங்களுக்காக, நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், நான் இப்படி செய்வேன், உனக்காக அப்படி செய்வேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த உலகமே அழிந்தாலும் நான் உனக்காக வந்து நிற்பேன், நீ தாண்டா அழிஞ்சு போவ பரதேசி. உலகமே டைலாக்லாம் வரும், உலகமே அழிஞ்சாலும் நான் உனக்காக உன் பக்கத்துல நான் நிற்பேன், உன்னோட நான் தூணா நிற்பேன், உன் கை பிடிச்சி நான் நிற்பேன், கிழிப்பாரு கை இவரே கிழிச்சு கிடப்பாரு. தெரியா நான் சொல்றது? புரியுதா புரியலையா உங்களுக்கு? நம்பாதீங்க. உங்களுக்காக வாக்குறுதிகள் அள்ளி கொட்டுறாங்க பாருங்க, நம்பவே நம்பாதீங்க. அந்த நாய்க்கே வீட்டுல ஏதாவது பிஸ்கெட் போட்டாதான் சாப்பாடு, இதுல இருந்து உங்களுக்கு எப்படி சாப்பாடை போடும்?